ஹாய். அதாவது இது வந்து நேற்று எடுத்த வீடியோ தான். நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு 10:30 ஆயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? எங்கள் அப்பாவோட தம்பி ஒய்ஃப் தான். எங்கள் சித்தியும் எங்கள் பாப்பாவும் திருச்சி போக வேண்டியது இருந்தது. அதாவது எங்கள் சொந்த ஊர் திருச்சி தான். நாங்கள் தான் இப்போ கரூரில் செட்டில் ஆகிருக்கோமா. ஸோ அவங்க திருச்சி போக வேண்டியது இருந்தது. அதனால அந்த அன்டைமில் வேணான்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் காலைல எழுந்திரிச்சு உங்களுக்கு முருங்கைக்காலாம் அடித்து தரலான்னு சொல்லிட்டு எங்கள் மரத்தில் தான் நிறைய முருங்கைக்காய் இருக்கு இல்லையா? ஸோ எங்கள் அம்மாவும் சித்தியும் மாற்றி மாற்றி அடித்தாங்க. அப்புறம் அந்த வாழைத்தாரில் வந்து விளைஞ்சிருச்சா, சரி அதையும் அவங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கலான்ட்டு கட் பண்ணிவிட்டு அதை சீப்பு போடலான்னு ஏதோ எனக்கு அரைகுறையாக தான் தெரியும். சரி செய்யலான்னு செஞ்சால் ட்ரெஸ்ஸில் காரையாகிடுச்சு. ஸோ உடனே வாஷ் பண்ணே இருந்தாலும் போட. ஸோ உங்களுக்கு அது ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் செஞ்சு பார்க்குறேன் இது போகிறதுக்கு. அப்புறம் தண்டெல்லாம் உடச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 11:30 போல் வெயிலுக்காக அப்படியே இதமாக வந்து மாதுளை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அப்புறம் ஏதாவது மூவி பார்க்கலான்னு எங்கள் பாப்பா சொன்னான். கடந்த 6 மாதம் அளவில் புதுப்படம் எதுவுமே நான் பார்க்கலையா, சரி இந்த சிறை மூவி பார்க்கலான்னு எனக்கு தோணுச்சா, ரிவ்யூ நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தேன். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா சென்டிமெண்ட்டாக ஒரு சூப்பரான ஃபிலிம்னே சொல்லலாம். ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு அப்புறம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பிரியாணி போட்டு கிரேவிலாம் பண்ணியிருந்தோமா. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு எங்கள் சித்தி மதியம் கிளம்புறேன், நாங்கள் காலையிலே கிளம்புறேன், நாங்கள் அவங்கள கஷ்டப்பட்டு இருக்க வச்சேன். அப்புறம் அவங்க மீன் கேட்டாங்களா, சரி மாயனூர் போயிட்டு மீன் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கும் சேர்த்து வாங்கிட்டு அப்புறம் ஜிகிர்தண்டாலாம் குடிச்சிட்டு ஒரு 4 மணி போல் வந்து அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் நானும் ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு.